Hello my dear children. இப்போ நம்ம chapter 7 company accounts choose the best answer பார்க்கலாம். Number 1 a preference share is 1. Preference share அப்படின்னா என்ன? ஒரு company can issue two types of share. ஒன்னு preference share, இன்னொன்னு equity share. equity shareக்கு இன்னொரு பேரு ordinary share. இந்த preference share அப்படின்னா என்ன? preferenceனா something special. இப்போ இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 2 ரைட்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் ரைட்ஸ். ஒன்று டிவிடெண்ட் கொடுக்கும் பொழுது, இன்னொன்று கேபிட்டலை ரிட்டர்ன் பண்ணும் பொழுது. டிவிடெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனியில் ஏன் எல்லாரும் ஷேர் வாங்குறோம்? வி கேன் கெட் ப்ராஃபிட். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஓனர்ஸுக்கு ப்ராஃபிட்ல இருந்து ஒரு போர்ஷன், ஒரு கொஞ்சத்தை டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி திருப்பி கொடுப்பாங்க. அப்போ இந்த டிவிடெண்ட் கொடுக்கும் பொழுது 2 ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். அதுலயும் எப்படி ரேட் ஆஃப் டிவிடெண்ட்னா ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஃபிக்ஸட்னா எப்பயும் ஒரு 8% டிவிடெண்ட், 7% டிவிடெண்ட், அந்த மாதிரி ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஃபிக்ஸடா இருக்கும். இவங்களுக்கு கொடுத்துட்டு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி வைண்டிங் அப்னா லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கம்பெனி. அப்போ கம்பெனியை கலைக்கும் பொழுது அவங்க கேபிட்டலை ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்போ எந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதுதான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ஜாய் பண்ற 2 ரைட்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேரிஸ் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ். எப்போ டிவிடெண்ட்லையும் சரி. அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் ரைட் இன் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் வைண்டிங் அப். வைண்டிங் அப் அப்போ திருப்பி கொடுக்கறது. ரெண்டுமே உண்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ எது ரைட் ஆப்ஷன்னா ஒன்னும் கரெக்ட், ரெண்டும் கரெக்ட். அடுத்து நம்பர் 2 பார்ட் ஆஃப் த ஷேர் கேபிட்டல் விச் கேன் பி கால்ட் அப் ஒன்லி அண்ட் வைண்டிங் அப் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ நமக்கு கேபிட்டல்ல தான் 10 ரூபாய் இருக்கு ஷேர் வேல்யூ ஆஃப் ஷேர்னா அப்ளிகேஷன் எப்போ, அலாட்மெண்ட் எப்போ, ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால்னு வாங்குறாங்க. இந்த ஃபைனல் கால் 2 ரூபீஸை கம்பெனி வாங்காம அப்படியே நிறுத்தி வச்சிருக்கலாம். வைண்டிங் அப் அப்போ இந்த அமௌண்ட்டை கால் பண்ணிக்கலாம். ஏன்னா வைண்டிங் அப் லாஸ்ட் ஸ்டேஜில் கம்பெனிக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை தே கேன் ரிசர்வ், தே கேன் கலெக்ட். எப்போனா வைண்டிங் அப் அப்போ கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டலுக்கு பேரு ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னு பேரு. ரிசர்வ் கேபிட்டல்னா இந்த அமௌண்ட் வேல்யூ ஆஃப் ஷேர்ல ஒரு பார்ட்டை நிறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை தே கேன் கால் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். பார்ட் ஆஃப் த ஷேர் கேபிட்டல் விச் கேன் பி கால்ட் அப் ஒன்லி ஆன் வைண்டிங் அப். வைண்டிங் அப் டைம்ல கலெக்ட் பண்ற கேபிட்டலுக்கு பேரு ரிசர்வ் கேபிட்டல். Number 3, at the time of forfeiture, share capital account is debited with called up amount. At the time of forfeiture அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம். அப்போ என்ன எழுதுவோம்? ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். அந்த டெபிட்ல 10 ரூபாய் இது வரைக்கும் கால் பண்ணியிருந்தா 10 ரூபான்னு எழுதணும். 8 ரூபாய் தான் கால் பண்ணியிருக்காங்க, இன்னொரு கால் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் என்ன கால் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் 8 ரூபாய்னா 8 ரூபாய் தான் எழுதணும். நம்பர் 4, after the forfeited shares are reissued, balance in the forfeited shares should be transferred to the forfeiture account. shares reissue பண்றோம். reissue பண்றதுக்கு அப்புறம் forfeited shareல இருக்கிற பேலன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறான். forfeited shareோடைய என்ட்ரி இங்க இருக்குது. இதுக்கு நேர இருக்கிறத forfeiture பார்க்குறோம் 6000 இருக்கு. ரீஇஷ்யூ பண்ணும் பொழுது forfeited ஷேருக்கு நேர இருக்க அமௌண்ட் 3000 பார்க்குறோம். இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா என்ன சொல்லணும்? 6000 மைனஸ் 3000. இதுதான் பேலன்ஸ்ங்கிறது. இந்த பேலன்ஸை எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ forfeited shares ரீஇஷ்யூ பண்ணும்போது forfeited ஷேர்ல இருக்கிற பேலன்ஸை எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். அடுத்து நம்பர் 5, அமௌண்ட் ரிசீவ்டு ஓவர் அண்ட் அபவ் த பார் வேல்யூ. பார் வேல்யூனா என்ன? 10 rupees ஷேரை 10 rupees இஷ்யூ பண்றது. ஓவர் அண்ட் அபவ் அப்படின்னா 10 rupees ஷேரை 12 rupees கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அடுத்தது, which of the following statement is true? ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட், எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால், எப்போ நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் லெஸராக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் வில் பி லெஸ் தேன் இஷ்யூடு. இங்கே என்ன கொடுத்துருக்கு, இஷ்யூடு வில் பி லெஸர் தேன் சப்ஸ்கிரைப்டுன்னு இருக்கு. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பீப்புள் வாங்குற ஷேர்ஸ், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் லெஸ்ஸாக இருக்கும் இஷ்யூ பண்ணதை விட அப்படின்னாங்கன்னா அதுக்கு இந்த என்ட்ரி தான் காரணம். When shares are issued for the purchase of asset, amount should be credited to அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம purchase of assets வாங்கும் பொழுது 2 என்ட்ரி பார்த்துருக்கோம். ஒன்று என்ன, அசெட் வாங்கினதுக்கு, செகண்டு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு. இப்போ அசெட்டை வாங்கும்போது அசெட் டு வெண்டார், வெண்டார்னா செல்லர், அசெட் வருது, செல்லர் கொடுக்குறாரு, இந்த ஜேர்னல் எழுதுவோம். இப்போ இந்த செல்லருக்கு அல்லது வெண்டருக்கு நம்ம கேஷ் பே பண்ணாம ஷேரை கொடுக்குறோம். கேஷ் பே பண்ணியிருந்தா வெண்டார் ரிசீவர், ஸோ வெண்டார் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு எழுதியிருப்போம். இப்போ கேஷ் கொடுக்கல, ஷேர்ஸை இஷ்யூ பண்றோம். அப்போ என்ன ஜேர்னல் எழுதுவோம், வெண்டார் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல்னு எழுதியிருப்போம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, shares are issued for the purchase of asset, amount should be credited to. அப்ப journal என்ன பார்த்தோம், vendor account debit to share capital. அப்ப creditல என்ன வரும்னு கேக்குறாங்க. creditல என்ன வரும், share capital வரும். அதாவது vendor to share capital, vendor receiver, share capital raise ஆகுது. So vendor to share capital, இப்ப எது creditல வரும், share capital தான். So share capitalனா ஆன்சர் எழுதுறோம். 8th one matching. இப்போ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, இப்படி ஆஃபர்டு ஷேர்னா இஷ்யூடு ஷேர், இஷ்யூடு ஷேரை விட சப்ஸ்கிரிப்ஷன் லெஸரா இருக்கும், குறைவா இருக்கும், அது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, ஆஃபர்டுனா இஷ்யூடு, இஷ்யூடு ஷேரை விட சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருக்கும். நீங்க அண்டர்னா பிலோ, ஓவர்னா அபவ். அடுத்தது கால்ஸ் இன் அரியர் அப்படின்னா என்ன, கால் மணியை கொடுங்கன்னு கம்பெனி கேட்டோம், கொடுக்காமல் இருந்தால், கொடுக்கலைன்னா அது அரியர். அட்வான்ஸ்னா என்ன, அட்வான்ஸா ப்ரீபெய்டு, ப்ரீ ஏர்லியராகவே கொடுக்கறதுக்கு பேர் ப்ரீபெய்டு. சரியா, இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சரை எழுதிடலாம். சரிங்களா, அதாவது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 9th one, ஒரு வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் 10. இதில் 8 ரூபாய் பெய்டப், கம்பெனி ஷேர்ஸை பர்ஃபீட் பண்ணுறாங்க. மினிமம் அமௌண்ட், மினிமம் ரீஇஷ்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வேல்யூ ஆஃப் ஷேர் 10 ரூபாய், அதில் 8 ரூபாய் கொடுத்தாச்சு, 2 ரூபாய் கொடுக்கல, அதனால ஷேர்ஸை பர்ஃபீட் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி இந்த பர்ஃபீட்டட் ஷேரை என்ன பண்ணுறாங்க, ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ரீஇஷ்யூ பண்ணும் பொழுது அந்த ஷேரோடைய பிரைஸ் அட்லீஸ்ட் 2 ரூபாயாவது இருக்கணும். 2 ரூபாய்க்கு மேல இருக்கலாம், 2 rupees, 3 rupees, 4 rupees, 5 rupees, 11 rupees, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த அன்பெய்டு அமௌண்ட்டை விட குறைவா இருக்கக்கூடாது. அன்பெய்டு அமௌண்ட் எவ்வளவு, 2 ரூபாய். இதை விட குறைச்சு 1 ரூபாய்க்கு ஷேர் பிரைஸ் இருக்கக்கூடாது. திரும்பி ரீஇஷ்யூ பண்ணும்போது 1 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணலாமான்னா கூடாது. எவ்வளவு ரூபாய் இருக்கணும் அப்படின்னா மினிமம் இட் ஷுட் பி ஈக்குவல் டு த அன்பெய்டு வேல்யூ. இதுதான் கேட்டிருக்கு. இப்போ 10 ரூபாய் ஷேர்ல 8 ரூபாய் பெய்டப் பண்ணியாச்சு, ஷேர்ஸை பர்ஃபீட் பண்ணிட்டாங்க. மினிமம் ரீஇஷ்யூ பிரைஸ் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு அன்பெய்டுன்னு பாருங்க, அந்த 2 ரூபாய், அந்த அளவாவது இருக்கணும். அடுத்தது சுப்ரீம் லிமிடெட் பர்ஃபீட்டட் 100 ஷேர்ஸ், ஒரு ஷேர் 10 ரூபாய், 100 ஷேர்ஸை பர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் கால் 2 ரூபாய் கொடுக்கல. All these shares were reissued at 9 per share. What will be amount transferred to capital reserve கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவலி இதுக்கு என்ட்ரி எல்லாம் எழுதி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இல்லை. என்ட்ரி எழுதுனீங்கன்னா என்ன வரும், ஒரு வேல்யூ ஆஃப் ஷேர் 10 rupees. அப்போ 100 ஷேர்ஸை பர்ஃபீட் பண்ணுறதுனால 100 into 10 எழுதலாம். ஃபைனல் கால் 2 ரூபாய் கொடுக்கலன்னு கொடுத்துருக்கு. அப்போ 100 into 2, 200 கொடுக்கல. இது 2 ரூபாய் கொடுக்கலைன்னா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, 8 rupees. ஸோ திஸ் இஸ் 100 ஷேர். ஸோ 100 into 8, 800. அடுத்தது ரீஇஷ்யூக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பர்ஃபீட்டட் டு ஷேர் கேபிட்டல். அப்போ என்ன, 10 ரூபாய் ஷேரை 9 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ 900, 100 shares reissued.
அப்போ 100 ஷேர்ஸ்க்கு இன்ட்டு 1 இது 100 ஷேர்ஸ் இன்ட்டு 10 ஷேர் கேபிட்டல். நீங்கள் இவ்வளவும் போட்டு கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. ஈஸியாக எப்படி செய்யலாம், ஒரு வேல்யூ ஆஃப் ஷேர் 10 rupees, 2 ரூபாய் அன்பெய்டுன்னு கொடுத்துருக்கு. அப்போது பெய்டு எவ்வளவா இருக்கும், 8 rupees. இதை பர்ஃபீட் பண்ணும் பொழுது இந்த கம்பெனி இந்த அமௌண்ட்டை திருப்பி தரமாட்டாங்க. எந்த அமௌண்ட்டை, 100 ஷேர்ஸுக்கு 8 rupees வாங்கிட்டாங்க. 2 ரூபாய் தான் இன்னும் வாங்கலை, பர்ஃபீட் பண்ணியாச்சு. இந்த 800 ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனி, ஏன்னா திரும்பி தர மாட்டாங்க. இது ப்ராஃபிட். எது லாஸ் அப்படின்னா 10 rupees உள்ள ஷேரை 9 rupeesனு கொடுக்குறாங்க. அப்போ 1 ரூபாய் லாஸ். அப்போ 100 ஷேர்ஸுக்கு 100 rupees லாஸ். இப்போ நம்மளை எவ்வளவு அமௌண்ட் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபருக்கு, கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட்லேருந்து இந்த லாஸை லெஸ் பண்ணிட்டோம்னா that is the amount to be transferred to capital reserve. புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ.